அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுடைய மாமா பையன், அவங்க ஃபேமிலி. அதுக்கப்புறமா என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து வந்து பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எல்லா பசங்களும் வந்து கொஞ்சம் லீவ் விட்டாலே நம்ம பீச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணுன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதனால் அவங்க ஆசைக்காக நாங்கள் எல்லோரும் பீச்சுக்கு கிளம்பிட்டு வந்துட்டோம். வந்தோடனே எல்லோரும் மண்ணில் நல்லா விளையாடிட்டு கொஞ்சம் டீலாம் குடிச்சிட்டு, ஈவினிங் டைம் இல்லையா, அதனால் டீ குடிச்சிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு போனோடனே பஜ்ஜி தான் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து மிக்சட் பஜ்ஜி வாங்கி எல்லாம் சாப்பிட்டாச்சு. எல்லோரும் மண்ணில் விளையாடிட்டு இந்த மாதிரி வந்து ராட்டினம் பசங்க என்ன தான் வந்து விளையாடினாலும் நமக்குள்ளேயும் ஒரு சின்ன குழந்தை ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, நம்மளும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க சாப்பிட்ட ஐட்டம் எல்லாமே நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி வந்து பொட்டேட்டோ ரிங் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பசங்க, சோன் பப்படி எல்லாமே. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் வந்து குழந்தையாக மாறிடுறோம். நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம அம்மா அப்பா கூட்டிகிட்டு போன அந்த மெமரிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி கை வச்சு விளையாடிட்டு இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி பண்ணணுன்னே தெரில யாருக்கும். ஸ்டார் மாதிரி வைக்கலாம், ரவுண்டாக வைக்கலான்னு சொல்லி எல்லாரும் கலாச்சிட்டு இருந்தோம். எப்படி வைக்கணும்னே தெரியல. அதுக்கப்புறமா ஒரு வழியாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி கை வைங்க அப்படி வைங்கன்னு இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நம்மளுக்கு லைஃப்பில் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவோ நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷரு எல்லாமே மறந்து நம்மளுக்கு முடிகிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்த ஃபெதர் வச்ச லைட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வாங்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லி என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு நான் வாங்கிட்டேன். நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அதையும் வாங்கிச்சு 50 ருபீஸ்க்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து வந்து தண்ணிக்கிட்ட போகலான்னு எல்லோரும் நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த சைடு வந்து ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு, நம்மளுக்கு வீடியோவில் சரியாகவே தெரியல. அதுக்கப்புறமா வந்து அந்த க்ரௌனையும் நான் மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும் அப்படின்னு. எல்லா லேடிஸ் பசங்க எல்லோரும் தண்ணியில் நின்று விளையாடணும், ஜென்ட்ஸ் யாருமே வரல தண்ணியில். அதுக்கப்புறமா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டே ஈவினிங் எப்படி போச்சுன்னே தெரில, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் ஹார்ட் இன் ஷேப் வைக்கலான்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். பாருங்கள், ஒருத்தங்க ஒரு சைடு வைக்கிறாங்க, எப்படின்னே தெரியல, ஒரே சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் வச்சு காமிச்சோம். இப்படி வச்சா தான் கரெக்டாக வரும் போலன்னு இப்படி வச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பீச்லேருந்து கிளம்பி நாங்கள் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ராயப்பேட்டாவில் சீலாடு ஹோட்டலுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்லான்னு அங்கே போயிட்டு ஆப்பம், லேயர் பரோட்டா, ஷாஹி சிக்கன் குருமா, பட்டர் சிக்கன் நான் அதெல்லாம் வாங்கிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பீச்சில் வந்து செம்ம க்ரௌட் இருந்துச்சு, ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோட்டலில் கொஞ்சம் ஏசி இருந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம லாம்சி ஹோட்டலுக்கு போய் டீ குடிச்சிட்டு ஜாலியாக நாங்கள் கிளம்பியாச்சு. இதோட நம்மளுடைய சண்டே ஈவினிங்கோடைய இது முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய் பண்ணியாச்சு. நீங்களாம் எங்கே போனீங்க, என்ஜாய் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.